பாக்ஸ் ஹோல்டர்லாம் நான் சூப்பராக பண்ணுவேன். பட் ஆனால் கவர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு பண்ண தெரியாது. கவருக்குள்ளே போக மாட்டேங்குது சாரீ அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் சென்டர் ப்ளீட்ஸை சென்டராக போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கிளாத்தை ஆப்போசிட் சைட் போடுங்க. சென்டர் ப்ளீட்ஸை ஃப்ளிப் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைட் போட்ட கிளாத் எடுத்து பாக்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். 10 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் அண்ட் எக்ஸஸை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது வந்து இந்த சென்டர் ப்ளீட்ஸ்க்கு தள்ளி வைக்கணும். சென்டர் ப்ளீட்ஸ் மேலே வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா சென்டர் ப்ளீட்ஸ் மேலே வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா ப்ளீட்ஸ் டேமேஜ் ஆகும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிடுங்க. அண்ட் கவரோட சைஸ் பாருங்கள் 14 இருக்குது. ஸோ பாக்ஸோட சைஸ் வந்து 11 தான் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட 1.5 ஹேண்ட்ஸ் தான் இருக்குது. கவர் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்ஸ் இருக்குது. செஸ்ட் ப்ளீட் ப்ளேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். செஸ்ட் ப்ளீட் வந்து கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் 10 இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க. அங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க செஸ்ட் ப்ளீட் எடுத்து கீழே ட்ராப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி சென்டராக கை வச்சுட்டு இந்த எக்ஸஸ் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ளீட்ஸும் டேமேஜ் ஆகாது. ஸ்டார்ட் ஃப்ரம் யூர் ரைட். உங்கள் ஃபால்ஸ் போர்ஷன் ஜென்டலாக ஒரு ஃபோல்ட், ரிமூவ் த பாப் பின்ஸ். உங்கள் பிஓபி கவர் எடுங்க. செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அங்கே வச்சுட்டு உங்களுக்கு பாக்ஸ் என்ன லென்த்தில் வேணுமோ அந்தளவுக்கு பிஓபி கவரை மெஷர் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு இந்த லென்த் வேணும். ஸோ தட் அங்கே ஒரு கைட்லைன் வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸஸை இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ தட் என்னோட பாக்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கிடச்சிருச்சு. 2 எண்ட்ஸையும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜென்டலாக ஃப்ளிப் பண்ணுங்கள். செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து மேலே வந்துடும். பல்லு ப்ளீட்ஸை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்குள்ளே ட்ராப் பண்ணிவிடுங்க. சாரீ இந்த மாதிரி ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணி கவரை ஓப்பன் பண்ணி கவருக்குள்ளே ட்ராப் பண்ணிடுங்க. அண்ட் பாபை பிரிச்சுட்டு ஸ்டிக் பண்ணி உள்ளே இருக்க ஏரை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாக்ஸ் ஹோல் ரெடி. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஹார்ட் போடுங்க. அண்ட் மை அப்கமிங் சாரீ ட்ரேப்பிங் ஒர்க் ஷாப் இஸ் ஹேப்பனிங் on 8th November பெங்களூரில். நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸ் தான் நம்மளை ஃபைன் டியூன் ப்ரொஃபஷனல் ஆகும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், உங்களுக்கு தான் இந்த கிளாஸ். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேப்பிஸ்ட்னாலும் உங்களுக்கு தான் இந்த கிளாஸ். இட் இஸ் அ பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல் ப்ரோக்ராம் வேர் யூ லேர்ன் ஸோ மெனி ட்ரிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஒவ்வொரு விஷயமும் ஆல்ரெடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க இது புதுசாக இருக்கே, இந்த டெக்னிக் புதுசாக இருக்கே அப்படின்னு நிறைய தடவை சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்த மாதிரி இருக்கும். அண்ட் when it comes to the beginner, இவ்வளோ ஈஸியாக சாரீ ப்ளீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அண்ட் மை அப்கமிங் கிளாஸ் இஸ் ஹேப்பனிங் on 8th November சாட்டர்டே பெங்களூரில். அண்ட் அது போக 1-to-1 செக்ஷன்ஸ் இருக்குது. 1-to-1 பொறுத்த வரைக்கும் யூ கேன் சூஸ் யுவர் டேட் அண்ட் டைம். தட் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ். அண்ட் நீங்கள் குரூப் கிளாஸ்னாலும் சேரலாம், 1-to-1னாலும் சேரலாம். விச் இஸ் யுவர் பிக். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங். கிளாஸை பற்றி மோர் டீடைல்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். இல்லை பயோவில் லிங்க் இருக்குது. டச் த லிங்க் டு கெட் த டீடைல்ஸ் ஆர் ஜஸ்ட் லீவ் அ கால். ஐ வுட் லவ் டு ஹெல்ப் யூ வித். தேங்க்யூ.